தெரியாத ஒரு வேலைக்குள்ள இறங்கி நான் படுற பாடு இருக்கே முருகா. காலை வணக்கம் நண்பர்களே. அண்ணன் இன்றைக்கு செம்ம ஹாப்பியா எழும்பினேன். இந்த ஃப்ரேம் வந்ததுல இருந்து ஒரே சந்தோஷம். விதவிதமா போட்டோ எடுக்கலாம், ஆங்கிலா வீடியோ எடுக்கலாம். அச்சோ என் கண்ணே பட்டுடும் போலயே. பட் இன்னும் ஃபிக்ஸ்டான இடத்துல வைக்கல. பயிற்சி கூடத்தால வந்துதான் செட் பண்ணணும். ஓகே, இப்ப வண்டி எடுத்துக்கொண்டு பயிற்சி கூடத்துக்கு பறந்தாச்சு. இன்றைக்கும் நம்ம தம்பியாக்கள் 2 பேரும் வரையல. பட் அதுக்கு பதிலா வேற ஜிம் ரட்ஸ் நின்றாங்க. நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரே ஏஜ் கேட்டகரியா தான் இருப்போம். அது ஸ்கூல்ல, டியூஷன்ல எல்லா இடத்துலயுமே அப்படித்தான். பட் ஜிம்ல மட்டும் அப்படி இல்ல. ஜிம்முக்கு போறாக்களை கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும், சின்ன வயசுல இருந்து பெரிய மட்டும் ஒரே செட்டுக்குள்ள நிப்பாங்க. அது எப்படி சொல்ல, எல்லாருமே ஒரே மாதிரி பழகுவோம். வயது வித்தியாசம் எல்லாம் பார்க்க மாட்டோம். பட் அப்படி பழகுறதும் நல்லா தான் இருக்கும். இதுல கூட பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு 18, ஒருத்தனுக்கு 20, ஒருத்தனுக்கு 22, ஒருத்தனுக்கு 25. அப்ப என்னத்த சொல்ல. ஓகே, இப்ப பயிற்சியை முடிச்சுட்டு அப்படியே வீட்டை வந்தாச்சு. வந்து காலை சாப்பாட்டுக்கு 2 ரொட்டியை சாப்பிட்டு முடிய நம்ம வாழை மரத்துல பழுத்த வாழைப்பழத்தை சாப்பிட்டேன். அதன் பிறகு இந்த ஃப்ரேம் ஒர்க்கா மாட்டுவோம் எடுத்தேன். நேற்றே மாட்டிருக்கலாம். நம்ம தம்பி ஒரு ஐடியா சொன்னான். பின்னால லைட் எல்லாம் வச்சு செம்மையா செட் பண்ணுவோம். சரிடா, அப்ப இப்ப போயிட்டு நாளைக்கு வா அப்படி செய்வோம் சொன்னேன். ஓகே என்று தலையாட்டிட்டு போனான். இன்றைக்கு கால் அடிச்சு ஆன்சர் இல்ல, மெசேஜ் பண்ணா ரிப்ளை இல்ல. எல்லாம் முடிச்ச பிறகு மெசேஜ் வருது கொஞ்சம் பிஸி அண்டு. இதுக்காகத்தான் சொல்றது, என்ன வேலையா இருந்தாலும் தனியே செய்யணும். ஓகே, இப்ப நம்ம கதைக்கு வந்தா ஒரு மாதிரி செட் பண்ணிட்டேன். எப்படி செம்மையா இருக்கா, பக்காவா இருக்கா? இனி ஸ்டேட்டஸ் ஸ்டோரி எல்லாம் தெரிக்க போகுது. ஓகே, இப்ப அப்படியே கட் பண்ணா ஈவினிங் ஓபன் ஆகுது. டீ கடைக்கு போவோம் வலிக்கிட்டேன். அந்த டைம் பார்த்து என்னோட உடன்பிறப்பு சொன்னால் கோயிலுக்கு முன்னால கச்சான் விக்கி தான் வாங்கி கொண்டு வரட்டாம். சரின்னு போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். சாப்பிட்டு எனக்கும் வைக்க சொல்லிட்டு வலிக்கிட்டேன். அப்படியே நேரா டீ கடைக்கு போயிட்டு டீயை குடிச்சிட்டு வீட்டை வந்துட்டேன். அப்போ விடை பெற்றுக் கொள்ளவா? அப்புறம் என்ன, நாளைக்கு பார்ப்போம்.